ஹெல்மெட் போட்டால் தலை வேர்க்குமோ, தலை கலையுமோ, ஹேர் ஸ்டைல்லாம் போயிடும்ல. இந்த புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. அதனால் ஒருத்தர்லாம் என்கிட்ட ஹெல்மெட் போட்டால் ஹேர் ஸ்டைல் கலையுது சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஸோ டாக்டராக நான் சொல்கிறேன், நான் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு பையன் 17 வயசு பையன், அவனுக்கு எந்த விவரமும் தெரியாது. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பைக்கில் ட்ரிப்பிள்ஸ் போயிட்டு வேகமாக போய் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கல, வேகமாக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண பைக்கில் 80-90 ஸ்பீடில் போய் அந்த ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காதனால எல்லாம் பறந்து தலை மட்டும் காயம். மற்ற எந்த இடத்துலையும் ஒரு கீறல் கூட இல்லை, தலை மட்டும் காயம். ஸோ தலை மட்டும் காயம்ன்றதுனால அந்த ஒரு பையன் டிரைவ் பண்ண அந்த பையன், மற்ற பசங்கள்லாம் தூக்கி எரிஞ்சு கை கால் உடஞ்சி பொழைச்சிட்டாங்க. பட் இந்த பையன் கை கால்லாம் நல்லா இருக்குது, தலையில் மட்டும் காயம். வென்டிலேட்டர் போனால் கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழுத்துலலாம் நெக்கில் ஹோல் போடுவோம், அதுவே ட்ரக்கியாஸ்டமி. ஏன்னா வென்டிலேட்டர் ரொம்ப நாள் இருந்தால் ஒரு வாரத்துக்கு மேலே வென்டிலேட்டர் வாய் வழியாக போட முடியாது, கழுத்து வழியாக தான் போடணும். ஸோ முன்னாடி முன் கழுத்தில் ஒரு ஓட்டை போட்டு ட்ரக்கியாஸ்டமி போட்டு அவன் 1 மாதம் இருந்து கடைசியில் இறந்துட்டான். ஸோ அவன் ஹெல்மெட், நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பேசியிருப்போம், அவன் ஹெல்மெட் போட்டிருந்தா தூசி தட்டி விட்டு அவன் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்கலாம், அதான் நாங்கள் பேசுவோம். ஸோ ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன பசங்க பேரண்ட்ஸ் ஹெல்மெட்டை போட்டால் தான் பைக் எடுக்க விடணுன்றதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. பசங்களை கண்காணிங்க. இந்த ரேஸ் ஓட்டுறது, ட்ரிப்பிள்ஸ் போகிறதுக்கான விளைவுகள் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அடிபட்டால் ஜிஹெச்சுக்கு எங்ககிட்ட தான் வருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எங்ககிட்ட தான் வருவாங்க. எத்தனையோ ஹெட் இன்ஜுரி கேஸ் சாதாரணமாக போயிருப்பாங்க. அவங்க தெரியாமல் ஒரு வலிக்கு கீழே விழுந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆட்டோவில் இடித்து கீழே விழுந்திருக்கலாம், அல்லது ஒரு பஸ்ஸுக்கு இடித்து கீழே விழுந்திருக்கலாம். எனக்கு என்னமோ ஹெல்மெட் போட்டு ஸ்பீடு லிமிட்டோடு போனால் ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ரேஸ் ஓடுறாங்கன்னா உடனே நம்பர் பிளேட் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்கள நீங்கள் வார்ன் பண்ணுங்கள். அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிவிங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியாமே நிறைய பேர் வண்டி எடுத்து ஓட்டலாம். ஃப்ரெண்டோட வண்டி நான் ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலாம். ஸோ யார் வண்டியில் போனாலும் தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் உயிரை காப்பாற்றும், கண்டிப்பாக உயிரை காப்பாற்றும். நிறையா பேஷண்ட்டுக்கு நான் பார்த்துருக்கேன் அது. தேங்க்யூ.